எல்லாருக்கும் வணக்கங்க. வீட்ல எவ்வளவோ பூஜை பண்ணுறோம், எவ்வளவோ விரதம் இருக்கிறோம். ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எதுவுமே ஒரு சக்ஸஸ்ல முடிய மாட்டேங்குது. ஒரு தடங்கலாவே இருக்குது அப்படின்னா, நீங்க உங்க முன்னோர்கள வழிபடுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது கடவுள் வழிபாடு எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு முன்னோர்கள வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கிறக்கு ஒரு ஆதாரமா இருந்ததே நம்ம முன்னோர்கள் தான். அதனால அவங்கள வழிபடுறது அப்படிங்கிறது பிரதானமான ஒன்றுங்க. அதில் அமாவாசை நாட்களில் வழிபடுறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதுலேயும் 3 முக்கிய அமாவாசைகள் இருக்குது. அதில் தை அமாவாசை முதன்மையானதாக இருக்குங்க. அந்த தை அமாவாசை பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வருது. அதாவது நாளைக்கு அதிகாலை 1:20லிருந்து 19ஆம் தேதி அதிகாலை 2:31 வரைக்குமே அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குதுங்க. இதை தை அமாவாசை நம்ம முன்னோர் வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும். இதை தவற விடாமல் நம்ம முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்கள். கோயிலில் போய் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு படைச்சு வீட்லேயே நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம். முடிஞ்சவங்க கோயிலில் நீர்நிலை இருக்கிற கோயிலில் போய் நீங்கள் திதி அப்படிங்கிறது கொடுக்கலாம். இது இது வழிபடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. நம்ம வாரிசுகளான நம்ம முன்னோர்களை வழிபடுறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை.